அந்த காலத்துல சாதாரணமான ஜனங்கள் நம்மளுடைய எபிக்ஸ் பத்தி, ராமாயணம், மகாபாரதம் இல்ல பழங்காலத்து கதைகள் எல்லாத்தையும் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட்காக ஆரம்பிச்சதுதான். எப்படி நாட்டியம், பாட்டு, அது கூடயே சேர்ந்து ஒரு விஷயத்தையும் சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிச்ச விஷயம்தான் தெருக்கூத்து. அது அப்படியே மருவி இப்போல்லாம் தெருக்கூத்துனாலே ஒரு மாதிரி அசிங்கமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுடைய இந்த முயற்சி உங்களை கொஞ்சம் சிரிக்க வைக்கணும், நிறைய சிந்திக்க வைக்கணும் இல்லையா? நிறைய சிரிக்க வைக்கணும், கொஞ்சமாவது சிந்திக்க வைக்கணுங்கிறது தான். அதனால தயவு செய்து இதை கொஞ்சம் பாருங்க. இது அண்ணா தங்கை பாசத்தை பத்தி சொல்ல போற ஒரு தெருக்கூத்து. இது சின்ன பசங்க எல்லாரும் பண்ண போறாங்க. இதை நாங்க 3 சீசனா நாங்க பிரிச்சிருக்கோம். சீசன்னா ரொம்ப வருஷம் ஆகும், 10-100 நாள் ஆகும்னு நினைக்காதீங்க. 10 நிமிஷத்துக்குள்ள எப்படியாவது முடிச்சிடுறோம். ஓகே, ஸோ 3 எரா மாதிரி வரும். முதல்ல பாசமலர் பீரியடுக்கு போவாங்க, அடுத்தது சமுத்திரம் பீரியடுக்கு போவாங்க, 3வது லேட்டஸ்ட் இப்போதைக்கு வந்துருவாங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தெருக்கூத்து. சபைக்கு வந்தனோ செஞ்சவங்க பரிகாரம் பூசி வந்தோமே வந்து நின்று சபைக்கு வந்தனோ செஞ்சவங்க வந்து நின்று சபைக்கு வந்தனோ செஞ்சவங்க. அதாகப்பட்டு மகாஜனங்களே, பார்க்க போறது ஒரு பாச கதை. அப்பா பையன் பாசமா இல்ல பொண்ணு பாசமா இல்ல, அதேதான். வாங்க மக்கா வாங்க, எங்க கூத்த பார்க்க வாங்க, வாங்க மக்கா வாங்க, தெருக்கூத்த பார்க்க வாங்க, அதுக்குள்ள போகலாம் வாங்க, தத்தோம் திரிதோம் கிழித்தோம் தகதோம். அதில் 5 பேருக்கு வேலையே இவங்க 2 பேரும் சண்டையை வளர்க்குறது தான். ஒன்று அவன் அடிப்பான் இல்லை அவ அடிப்பான். இதை பொறுக்க முடியாத அவங்க அம்மா ஒரு பிளான் பண்ணாங்க. அப்போதான் அவங்க இன்விசிபிள் கம்மிஸ் வாங்கினாங்க. அதை சாப்பிட்டு கொஞ்சம் யூஸ் பின்னால் போய் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. என் தங்கதான் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நான் சிரிப்பேன், அது அழுதா ஐயோ அதை தாங்கவே முடியாது. நான் கண்ணை திறக்கும் போது என் கண்ணு முன்னாடியே நிற்கணும், என் கண்ணை மூடும்போது என் கனவுல கலகல சிரிக்கணும். டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன். குட்டி தாய் வரா, அண்ணன் சாட்டைய போட்டு பியூட்டி பார்லர் போய் வரா. எப்படி இருக்கேன்னா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஐயா நல்லவே இல்லை, நல்லா இருக்கேன். போய் சொல்லுங்க. ஒன்று ரொம்ப கொடுத்து வச்சு இல்லை, அவங்களோட அண்ணனா இருக்க நான் தான் என்ன வேணாலும் கொடுக்கலாம். முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டியது கொடு, அப்புறமா நான் யாரா கேளான்னு பேசுறேன். ஐயோ அப்போ ஒரே ஒரு ஒரே ஒரு அண்ணா, ஒரே ஒரு ஒரே ஒரு அண்ணா, நீ சொன்ன எல்லாம் கேட்டுப்பானா, வான்னு சொல்லி மாட்டிப்பானா, தானா விழாக்க வாங்கிப்பானா, நானா 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 இவங்களை போய் பாசமலை டைம் கண்டுறோமே, நிச்சயமா அவங்க அம்மா தப்பு.
வந்தவங்க எல்லாம் பார்க்க போறீங்க சண்டை ஒன்ஸ் மோரு. அப்பா ஒரு வழியா அங்கிருந்து வந்துட்டோம். ஒரு அண்ணனும் தானே ப்ராப்ளம். இது சமுத்திரம் டைம். ஸோ இங்கே 3 அண்ணங்க இருக்காங்க. சண்டை வர சான்ஸே இல்லை. 3 அண்ணங்கள் சேர்த்து இவனே சண்டை போடுவா. அழகான சின்னது கதை இவதானே எங்கள் புன்னகை. இவெல்லாம் தேவதையா? நான் இப்போ பாடுறேன். இவதாண்டி சின்ன ராட்சசி ஸ்நாக்கிங் தான் மேடம் பாலிசி என்கிட்ட மாட்டினாங்காலி தாண்டாயுங்க பாகுபலி. அது சரி, அந்த அண்ணா ஹால் ஃப்ளோர்ல படாம பார்த்துப்பான். ஆனால் இந்த அண்ணா ஹால் வாரி தான் விடுவான். உனக்கு என்ன வேணுமோ கேளுமா, என்ன கேட்டாலும் வாங்கி தருவியா? இல்லை இல்லை, இதெல்லாம் இல்லாமல் எப்படி வாங்கணும்னு சொல்லி தருவேன். சின்ன எனக்கு ஒரு டவுட்டு. உங்கள் அண்ணனை நம்ம எல்லாரும் கிண்டல் பண்ணால் நீ என்ன பண்ணுவா? எனக்கு அண்ணன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன்னு நினச்சியா? நான் உனக்கு பெரிய ட்ரீட்டே தருவேன். வெளியவே விட மாட்டேங்கிற. வெளியே விட்டால் தான் மற்றவங்க வாழ்க்கையை கெடுத்துருவாங்க. அதனால தான் பாட்டு பாடு. கண்ணம்மா கண்ணம்மா அழகு தேவதை. நீ ஜன்னலை கொடுத்தா யாராவது பாட சொன்னா இப்படியா பாடுவா? அதை விட்டுட்டு கண்ணம்மா கண்ணம்மான்னு இப்படியா கத்தி பாடுவா? இப்பதான் எல்லோரும் இங்க செட்டப் பண்ணுங்க. ஹலோ நீங்க செட்டப் பண்ணுங்க. எதுக்கு நீங்க ட்ரிகராங்க? எல்லாரும் கொஞ்சம் செட்டப் பண்ணுங்க. பிரசன்ட்டுக்கு வந்தாச்சுப்பா. ஏன்னா இன்னும் ஏதோ படம் மாதிரி தான் இருக்கு. எங்க அவங்களை காணோம். இப்போதான் வராங்களே. வாங்கப்பா, என்ன லேட்டு? கமீஸ்ல பழகி விழுந்துட்டோம். அதுதான். நான் ஒரு கடை திறக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு நீ கண்டிப்பா வரணும். நான் அவ்வளோ ஸ்பெஷலா? அது இல்லை, திருஷ்டி பொம்மை ரேட்டு ஜாஸ்தியாகிடுது. நீ வந்து மேக்கப் போட்டு வந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒன்று நம்மளோட பையன் பற்றி உனக்கு தெரியுமா? நான் கேட்டேன் என்ன ஓல்டு ஸ்டாண்டர்ட். அவன் ஜீப்ரான்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அவ்வளோ இன்டெலிஜென்ட். அவன் 2 1 2 3 4 5 6 இதுக்கு மேலே என்ன தெரிஞ்சு சொல்லி பாரு. நான் இப்போ புதுசாக இங்கிலீஷ் கோர்ஸ் போகிறேனே. அப்போ என்னோட கொஷனுக்கு ஆன்சர் பண்ணேன். I have no brain, I am senseless. Yes இல்லைனா no. இந்த சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணி சொல்ல பார்ப்போம். சப்பன் and water. No, I have no brain. Yes, I have no brain. Yo, second sentence try பண்ணலாம். No, I am senseless. Yes, I am senseless. ஐயோ ஏதோ ஒர்க் அவுட்டா. என்ன ஆச்சு? You know, I know you know a lot of English, but you know I know no lot of English. புரியுமா? இங்கிலீஷ் எல்லாம் பேசுதான் தெரியுமா? 3 இது கொலவெரி 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 டி பப்பா பப்பா பப்பா. இது கொலவெரி 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 டி பப்பா பப்பா பப்பா. சொல்லிக்கோ நீ 3 இங்கிலீஷ் இப்பதானே. இல்ல இருமா. ஏன் நீ பேசாம இருந்த இடம் எவ்வளோ குவாய்ட்டா இருக்கும் நீ தெரிஞ்சுக்க. 4 பாயாடி இவதா புள்ள பேசுவா இவ தண்ணிக்கும் உள்ள யாரிவ யாரிவ. உங்க எல்லாத்துக்கும் போன தீபாவளி எப்போ நம்ம அண்ணா என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன? சங்கு சக்கரம் வில்லன் வெளில போனவன் உடனே ஓடி போய் அம்மா கிட்ட ஏமா சங்கு சக்கரம்லாம் சுற்றி முடிச்ச மாதிரி கருத்து இருக்குன்னு கேட்டான். அப்புறம் அது சங்கு சக்கரம் இல்லை, நம்ம தங்க லைட்டாக பர்ன் பண்ண முறுக்கு. ஒரு முறுக்கு சுட சொன்னால் கரு கருன்னு சுட்டு வச்சிருக்காங்க. பூங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்றே
என் தங்க தான் என் உயிர். இந்த உலகமே அதுதான். அண்ணா, இந்த வாட்டி நான் நிஜமாவே தான் சொல்றேன். இதுல பார்த்தா சகல் சுகரு. எங்க அண்ணன் நல்ல மனசு கொண்ட எங்க அண்ணன். தங்க மை தங்க வெள்ள மனசு கொண்ட மை தங்க. வெயிட் பண்ணுங்க, நம்ம பிளான் சக்சஸ். என்ன பிளான்? அம்மாவோட டைம் ட்ராவல் பிளான் ஒர்க் அவுட் ஆகல. அண்ணா பண்ண வெறுப்பத்துல பிளான் தான் ஒர்க் ஆயிடுச்சு. பாட்டி சொன்ன மாதிரி உங்க 2 பேரும் பாசமுள்ள அண்ணா தங்கவும் இல்லை, நான் பாசம் இல்லாத அண்ணா தங்கவும் இல்லை. கமான்